வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கே கணேஷ் தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கர திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. The Chennai Silks in Mega Summer Sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி சிஎஸ்கே மும்பை ஐபிஎல் மாதிரி கடைசி நிமிடம் வரைக்கும் திக்குன்னு வச்சுருந்த ஒரு தேர்தல் ஒரு தொகுதி அப்படின்னா 2021 கோவை தெற்கு தொகுதியை நம்ம சொல்லலாம். அப்போதைக்கு மக்கள் நீதி மையம் அந்த தேர்தலில் 142 இடங்களில் போட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த தேர்தலினுடைய மக்கள் நீதி மையம் தலைவராக கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்டவர் கமல்ஹாசன். அது வரைக்கும் வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றுடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. இவர் திடீர்னு உள்ளே வராரு, வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுட்டார், இங்கே வராருங்கிறப்ப வானதி சீனிவாசனுக்கு ஒரு பெரிய பதட்டம் ஏற்பட்டுச்சு. ஆனாலும் அவங்க வந்து இடைவிடாத பிரச்சாரங்கள் மூலமாக தொடர்ந்து அதை முன்னெடுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. அந்த பிரச்சாரத்தில் பல இடங்களில் வந்து வானதி சீனிவாசனுக்கு ஆதரவாக, ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணிங்கிறதுனால வானதி சீனிவாசனுக்கு ஆதரவாக கடந்த முறை அவரை எதிர்த்து போட்டியிட்ட அம்மன் அர்ஜுனெல்லாம் பிரச்சாரத்தில் இருந்தார். ஆனாலும் அதிமுகவினர் வந்து பாஜகவுக்கு ஒத்துழைப்பு தரல அப்படிங்கிற ஒரு பிரச்சாரமும் அந்த தேர்தலில் ஈடுபட்டுச்சு. அதிமுகவினர் பாஜகவினருக்கு எதிராக சில போராட்டங்களை நடத்தியிருந்தாங்க. இது இப்படி இருந்தாலும் தேர்தல் சமயத்தின் போது அது முத்தரப்பு போட்டியாகவே பார்க்கப்பட்டுச்சு. ஒருபுறம் கமல்ஹாசன், இன்னொரு புறம் வானதி சீனிவாசன், இன்னொரு புறம் மயூரா ஜெயக்குமார். கிட்டத்தட்ட 26 சுற்றுகள் வாக்குகள் எண்ணப்பட்டுச்சு. அதில் கடைசி 4 சுற்றுகள் தாண்டி, அதாவது 22 சுற்றுகள் வரைக்குமே யார் முன்னிலையில் இருந்தா அப்படின்னா கமல்ஹாசன் தான் முன்னிலையில் இருந்தார். நம்பர் 2ஆக இருந்தது மயூரா ஜெயக்குமார், காங்கிரசினுடைய வேட்பாளராக இருந்தவர். அப்போ வானதி சீனிவாசன் கடைசி 4 சுற்றுகளில் அசுரத்தனமான ஒரு முன்னேற்றம் அடைந்து அந்த தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. அதாவது இன்னைக்கு கவுண்டிங் ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, காலையிலேயே ட்ரெண்டு தெரிஞ்சிருச்சு, மத்தியானம் ட்ரெண்டு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஆனால் கோவை தெற்கு தொகுதி அப்படியெல்லாம் நடக்காது. அதற்கெல்லாம் விதிவிலக்காக ஒரு பெரிய உதாரணமாக இருந்த ஒரு தொகுதி. ஏன்னா மாலை 5 மணிக்கு தான் அங்கே வந்து கடைசி சுற்றுகள் என்றப்ப, 4 சுற்றுகள் என்றப்ப 5 மணி, அதை தாண்டி தான் அந்த தேர்தலினுடைய அந்த தொகுதியினுடைய யார் எம்எல்ஏ அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. கடைசி நேரம் வரைக்கும் திக்குன்னு வச்சிருந்த ஒரு சட்டமன்ற தொகுதினா அது கோவை தெற்கு தொகுதி தான் இருந்துச்சு. அந்த தேர்தலில் அதற்கு முன்னாடி ஒரு அரசு கல்லூரியில் வாக்கு இயந்திரங்கள்லாம் வைக்கப்பட்டுச்சு. அதை பார்வையிட வந்த கமல்ஹாசன் அப்போதைக்கு ஒரு காலில் அடிபட்டதுனால வாக்கிங் ஸ்டிக் மூலமாக தான் வந்தார். வாக்கிங் ஸ்டிக்கில் வந்தவர் அங்கே நின்றுருந்த செய்தியாளர்களை, அதை குறிப்பாக சன் நியூஸ் செய்தியாளர் மோகன் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். அவர் மீது ஸ்டிக்கை வச்சு தள்ளினது அதெல்லாம் பெரிய அளவில் சர்ச்சையானுச்சு. அவர் கழுத்தில் வச்சு அழுத்திட்டார், செய்தியாளரை தாக்கிட்டார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அப்போ பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இப்படியெல்லாம் விமர்சிக்கப்பட்ட கமல்ஹாசன் வாக்கு எண்ணிக்கை நேரத்தில் வந்து ஒரு முதிர்ந்த அரசியலை வெளிப்படுத்தினார். அதாவது கடைசி நேரம் வரைக்கும் தனது சக போட்டியாளர் வானதி சீனிவாசன் கூட உட்காந்துக்கிட்டு கள நிலவரத்தை பேசிக்கிட்டு இருந்தார். இவரும் ஒரு குறிப்பெடுக்கிறார், அவங்க ஒரு குறிப்பெடுக்கிறாங்க. கடைசி 4 சுற்றுகளில் நிலைமை தலைகீழாக மாறுது அப்படின்னு தெரிஞ்சாலும் கமல்ஹாசன் வந்து அதை வந்து தன்னுடைய முகத்தில் வெளிக்காட்டிகளை கடைசி வரைக்கும் குறிப்பெடுத்து கொண்டே அங்கிருந்து வெளியேறினார். இந்த சுற்றுகள் முன்னேற கமல்ஹாசன் வெற்றி பெற்று விட்டார், கோவை தெற்கு ஃபார் கமல்ஹாசன் அப்படிங்கிற ஹேஷ்டேக்லாம் ட்விட்டரில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனாலும் இது வந்து ஒரு பெரிய தோல்வியாக மக்கள் நீதி மையத்திற்கு அமைஞ்சிச்சு. அந்த தொகுதியில் ஏன் இவர் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா, இன்னைக்கு விஜய்க்கு என்னென்ன சொல்லப்படுதோ அனைத்து காரணங்களும் அவருக்கு சொல்லப்பட்டுச்சு. கருத்து கணிப்புகளில் அவருக்கு வெற்றி பெறுவாருங்கிற விஷயங்களும் சொல்லப்பட்டுச்சு. அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இவருக்கு நகர்ப்புற வாக்குகள் அதிகமாக விழும். அதனால் கோவை தெற்குங்கிறது நிறைய நகர்ப்புறங்களில் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி, இவர் கண்டிப்பாக அங்கே வெற்றி பெறுவார் அப்படிங்கிற விஷயங்கள் பேசப்பட்ட நேரத்தில் தான் இந்த தோல்வி அவருக்கு கிடைச்சிச்சு. இருந்தாலும் பெரிய வாக்கு வித்தியாசங்கள் அப்படின்னா ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட வாக்கு செலுத்தினது 1.5 லட்சம் பேர் அப்படின்னா அதில் 50,000 தான் வாக்குகள் பிரிஞ்சிச்சு. இதில் மயூரா ஜெயக்குமார் 40,000+ வாக்குகள் வாங்கினார். ஒட்டுமொத்தமாக வானதி சீனிவாசன் வென்றது 1700 சில்லற வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவங்க வெற்றி பெற்றாங்க. கோவை தெற்கு பொறுத்த வரைக்கும் தேர்தல் நிலவரங்கிறது இப்படி தான் இருக்கும், கடைசி நேரம் வரைக்கும் முடிவு தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய உதாரணமாக 2021 பார்க்கப்பட்ட தேர்தல் அது. 2026 எப்படி சினிமாவிலிருந்து ஒருத்தர் வந்தார், அவர் வந்து டிவிக்கேன்னு ஒரு கட்சி ஆரம்பித்தாருங்கிறது பெரிய பேசுபொருளாக இருக்கும். அதே மாதிரி 1991 சினிமாவிலிருந்து ஒருத்தர் வந்தார், அவர் ஆரம்பித்த கட்சி டிஎம்கே அப்படிங்கிற விஷயமும் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. தாயக மறுமலர்ச்சி கழகம் இதனுடைய ஃபவுண்டர் அன்னைக்கு யார் அப்படின்னா டி ராஜேந்தர். தொடக்கத்தில் 80களில் கேரியரோட பீக்கில் இருந்தவர் டி ராஜேந்தர். அதற்கப்புறம் திமுகவினுடைய ஆதரவாளராக மாறினார். திமுகவில் இணைந்து அவருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்புகள்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா 1991 காலகட்டத்தில்
காலகட்டங்களில் இவருக்கும் திமுகவுக்கு இடையிலே மனக்கசப்பு ஏற்படுது. அப்புறம் இவர் தனியாக ஒரு கட்சி தொடங்குறாரு, தாயக மறுமலர்ச்சி கழகம். அந்த கழகம் தொடங்கின உடனடியாக 1991 தேர்தலில் பல இடங்களில் போட்டியிடவும் செய்து 1991ங்கிறது அதிமுகவுக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்பட்டுச்சு. 1989 இந்த காலகட்டங்களில் இருந்த பிளவு, அதிமுக பிளவு வந்து இணைந்து ஒன்றாக கட்சியாக உருவெடுக்கிறாங்க. அதற்கப்புறம் திமுகவினுடைய ஆட்சி கலைக்கப்படுது. அதில் திமுக நம்ம இதில் முன்கை எடுக்கலாம், ஆட்சி கலைக்கப்பட்டால் மக்களுக்கு ஒரு அனுதாபலை வீசும், அதில் நம்ம ஆட்சி வந்துடலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருந்த பொழுதுதான் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அந்த காலகட்டங்களில் கொலை செய்யப்படுறார். இதையடுத்து அந்த அனுதாபலை அப்படியே அதிமுகவுக்கு ஆதரவாக வீசுது. இந்த அலையில தான் திமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிச்சு. இந்த நேரத்தில் தான் ஜெயலலிதா 91 காலகட்டத்தில் 2 தொகுதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒன்று காங்கேயம், இன்னொன்று பர்கூர். இந்த காங்கேயம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நிறுத்தப்படலாம், அங்கே சில சர்ச்சைகள் இருக்கிறதுனால கூடுதலாக ஒரு தொகுதியில் நிற்போம் அப்படின்னு தேர்ந்தெடுத்தது தான் பர்கூர் தொகுதி. அன்றைய தருமபுரி மாவட்டத்தில் தான் இந்த பர்கூர் தொகுதி வந்துச்சு. இதில் அவர் வந்து நிற்கிறாரு. அதற்கப்புறம் டி ராஜேந்தர் அவர் எதிர்த்து போட்டியிடுறதாக தகவல் வெளியாக பெரிய பரபரப்பாக இருந்துச்சு. டி ராஜேந்தருக்கு ஆதரவாக சிம்பு அவரது மகன் அந்த தேர்தலில் சிறுவனாக இருந்தபோது பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு. அதெல்லாம் பெரிய அளவில் மக்கள் கொண்டாட்டமாக திரளாக வந்து பார்த்தாங்க. இருந்தாலும் ஜெயலலிதாவுக்கான வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது அங்கே யாராலையும் தடுக்க முடியாத ஒரு வகையில் இருந்துச்சு. நம்பர் 2 இடத்துக்கு டி ராஜேந்திரன் வந்திருந்தாலும் அந்த தேர்தல் களம்ங்கிறது ரொம்ப கொதிநிலையோடு காணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தாயக மறுமலர்ச்சி அப்படிங்கிற கட்சியை டிஆர் கலைச்சிட்டு திமுகவில் இணைகிறார். திமுகவில் இணைந்ததும் பூங்காநகர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அப்போ 1996 2001 வரைக்கும் பூங்காநகர் எம்எல்ஏவாக செயல்படுறாரு. அப்புறம் சில மன வருத்தம், திமுகவிலிருந்து விலகிறாரு, அதிமுகவை ஆதரிக்கிறாரு. அப்புறம் லட்சிய ஜனநாயக கட்சிங்கிற கட்சியை உருவாக்குறாரு. அப்புறம் மறுபடி திமுகவில் இணைகிறாரு. திமுகவில் மாநில சிறு சேமிப்புத்துறை துணைத் தலைவராக பொறுப்பு வழங்கப்படுது. அந்த பொறுப்பில் சில காலம் இருந்துட்டு அதை ராஜினாமா பண்ணுறாரு. அப்புறம் மறுபடியும் லட்சிய திமுக ரொம்ப உயிர்ப்போட செயல்படும் 2018 அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. மறுபடியும் அது வந்து ஆன்மீக அரசியல் நான் இறங்கிட்டேன் அப்படிங்கிறாரு. மறுபடியும் 2022 தேர்தல் ஆணையம் அது செயல்படாத கட்சி அப்படின்னு அறிவிக்குது. இதற்கு முன்னாடி 2021 என்ன சொல்றாருன்னா, லட்சிய திமுக யாரையும் ஆதரிக்கவும் இல்லை, யாரையும் அரவணைக்கவும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இப்படி டி ராஜேந்திரன் திமுகவோடு இணைந்து செயல்பட்டதும், அதிமுகவில் இருந்ததும், தனியாக கட்சி தொடங்கினதும், ஜெயலலிதாவே எதிர்த்து போட்டியிட்டதும், எம்ஜிஆர் உயிருடன் இருந்தபோது திமுக சார்பாக இருந்து அவரை கடுமையாக விமர்சித்ததும்னு பல பரிமாணங்களில் கொண்ட டிஆர் இன்னைக்கு விஜய் ஆதரவாளராக அறியப்படுறாரு. விஜய் மீது மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஓட்டு போட்டுட்டு இந்த தேர்தல் ஒரு மாற்றத்திற்கான தேர்தலாக இருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களே அவர் பேசியிருந்தார். சமீபத்தில் அவர் உடல்நலக்குறைவால் அமெரிக்கா வரைக்கும் போய் சிகிச்சை எடுத்துகிட்டு வந்தார். அவர் வந்ததும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் போயிட்டு அவரை பார்த்தாரு. அப்போ ரொம்ப நெக்குருகி அவர் பேசியிருந்தார். ஆனாலும் இந்த தேர்தலில் விஜய் வருவாருங்கிற அவர் சில விஷயங்கள் சொல்கிறதுங்கிறது திமுகவினரை அதிருப்தி அடைய வச்சுருதா பார்க்க முடிஞ்சிச்சு. இதில் ஒரு நடிகர் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வருகிறார், அவருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தரப்படுது, அவர் தேர்தலில் எந்த அளவுக்கு வாக்குகளை பெறுகிறார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் என்னைக்கோ முன்னுதாரணமாக இருந்தவர் தான் டிஆர் என அழைக்கப்படும் டி ராஜேந்திரன். தமிழக அரசியலில் நடிகர் சரத்குமாரோடைய பங்கு என்ன அப்படின்றத பார்க்கும்போது, அவரும் ஒரு பிரபல நடிகராக இருந்தார். அப்புறம் அரசியல் பயணத்தை தொடங்கினார். அரசியல் பயணத்துக்கான தொடக்க புள்ளி சரத்குமாருக்கு எதுவாக இருந்தது அப்படின்னா, ஜெயலலிதாவுடைய எதிர்ப்பாக தான் இருந்தது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நாட்டாமை அப்படின்ற படத்தை வந்து ஜெயலலிதா அவங்களோட சேனலில் வந்து முறையான அனுமதி இல்லாமல் ஒளிபரப்பிட்டாங்க அப்படின்ற கோபத்தோட சரத்குமார் வந்து பர்சனலாக ஜெயலலிதாவை வந்து எதிர்க்க ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் பல கட்டங்களில் பேசியிருக்காரு, நான் வந்து அரசியலுக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி நோக்கங்களில் இருக்கிற மாதிரி சரத்குமார் வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த வெளிப்பாட்டின் பயணம் தான் வந்து அவரை இந்த மாதிரி அதிமுக எதிர்ப்பு, அவருடைய அந்த பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து அவரை திமுகவை நோக்கி கொண்டு போச்சுன்னு தான் சொல்லணும். 1990கள் அந்த 90கள் இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா திமுகவோட சேர்ந்து பயணித்தார். 1998ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுகவின் ஆதரவோட திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் எம்பியாக ஆகி லோக்சபாவுக்கு முதல் முறையாக போகிறாரு. அப்புறம் 2001ஆம் ஆண்டு அதே திமுகவோட ஆதரவோட ராஜ்யசபா எம்பியாக வந்து சரத்குமார் டெல்லிக்கு போகிறாரு. அப்புறம் தொடர்ந்து பல கூட்டணிகளை மாறினார். அப்புறம் மீண்டும் அதிமுக வசம் அவர் வந்து சேர்ந்தார். அதிமுகவோட கூட்டணியின் உதவியோட சட்டசபைக்கு முதல் முறையாக அவர் வந்து போகிறாரு. 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் சரத்குமார் அதிமுகவோட கூட்டணி வச்சு தென்காசி சட்டமன்ற உறுப்பினராக அசம்பிளிக்குள்ளே போகிறாரு. 2016ஆம் ஆண்டு திருச்செந்தூரில் அதிமுக ஆதரவோட போட்டி போட்ட சரத்குமாருக்கு தோல்வி தான் கிடச்சிது. அதற்கப்புறம் பெருசாக வந்து
ஆக்டிவா இல்லை. இதுக்கு இடைப்பட்ட ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 2007ஆம் ஆண்டு அவர் ஒரு கட்சியை தொடங்கினார். அதாவது அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்ற கட்சியை தொடங்கினார். இவருக்கான ஆதரவு வந்து குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிகமாக இருந்தது. அதனால தான் தென்காசி, திருச்செந்தூர் போன்ற தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அங்கே வந்து அவர் வந்து போட்டி போட்டார். அனைத்திந்திய சமத்துவ மக்கள் கட்சி வந்து 2007ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தொடங்கினதுக்கப்புறம் அதிமுகவோடு சேர்ந்து பல ஆண்டுகள் பயணித்தார். இப்போ சமீபத்தில் மார்ச் 2024ஆம் ஆண்டு அந்த கட்சியை வந்து கலைச்சு மொத்தமாக வந்து பாஜகவில் போய் சேர்ந்துட்டார் சரத்குமார். ஸோ இவரோட அந்த அரசியல் பயணம் ஒரு 30 ஆண்டுகளை பார்க்கும்போது திமுக, அதிமுக, இப்போ பாஜக அப்படி தான் போயிட்டுருக்கு. ஒரு வகையில் பெரிய வெற்றி இல்லை அப்படின்னாலுமே ஏதோ ஒரு வகையில் சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காருன்னா சொல்லலாம். ஏன்னா இப்போ 2024ஆம் ஆண்டு அவரோட மொத்த கட்சியவே பாஜக வசம் வந்ததுக்கப்புறம் பெருசாக தேர்தலில் வந்து போட்டி போடலை. அவரோட கொள்கையவே மாற்றிக்கிட்டாரு. பிரதமர் மோடிக்கு ஆதரவாக பல இடங்களில் பேசிட்டு வராரு. இந்த 2026 தேர்தலில் போட்டி போடாட்டினாலுமே அவருக்கான பதவி, அவருக்கான பொறுப்பு என்பது கட்சியில் இன்னும் காத்திருக்கு அப்படின்ற நம்பிக்கையோட தொடர்ந்து பாஜகவோட தலைமை ஏற்றுக்கிட்டு என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவாக இப்போ பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. வரக்கூடிய நாட்களில், வரக்கூடிய ஆண்டுகளில் எப்படி இவருடைய அரசியல் பயணம் இருக்கும் அப்படின்றத வந்து மக்கள் தீர்மானிப்பாங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.